ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. பட்டாம்பூச்சிகள். இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் தேவக்கோட்டை சேர்மன் மாணிக்கவாசகம் நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில முதலாவதாக பழமை மாறாமல் பழமொழிகள் சொல்வதற்கு வராங்க சா யோகேஸ்வரன். தவளை கத்தினால் மழை, அந்தி ஈசல் பூத்தால் அடைமலைக்கு அச்சாரம், தும்பி பறந்தால் தூரத்தில் மலை, எறும்பு ஏரில் பெரும் புயல், மார்கழி மலை மண்ணுக்கு உதவாது, தைமலை நெய்மலை, மாசிப்பனி மச்சையும் துளைக்கும், தையும் மாசியும் வீடு மேய்த்து உறங்கும், புற்று கண்டு கிணறு வெட்டு, வெள்ளமே ஆனாலும் பள்ளத்தே பயிர் செய், காணி தேடினும் கரிசல் மண் தேடு, கலர்கெட பிரண்டையாய் புதை, கெட்ட நிலத்துக்கு 8 வன்னி, கெட்ட குடும்பத்துக்கு 8 வெள்ளாடு, நன்னிலம் கொழுஞ்சி நடுநிலம் கரந்தை, கடைநிலம் எருக்கு, நீரும் நிலமும் இருந்தாலும் பருவம் பார்த்து பயிர் செய், விண் பொய்தால் மண் பொய்க்கும், மலையடி புஞ்சை மதிகடி நஞ்சை, கலரை நம்பி கெட்டவனும் இல்லை, மணலை நம்பி வாழ்ந்தவனும் இல்லை. பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பழமொழிகள் அருமையா சொன்னாங்க. அடுத்ததாக மெல்ல அழிந்த இயற்கை உணவுகள் அப்படின்ற தலைப்புல சுவாரஸ்யமான தகவல்களை சா முகல்யா சொல்றதுக்கு வராங்க. ஆப்பிள் இன்று இந்திய சந்தையிலே வியாபித்து நின்றாலும் அப்பழம் உடலுக்கு நல்லதா என்றால் இல்லை. இறைவன் சில விஷயங்களை மிக அழகாக செதுக்குகின்றான். குளிர் பிரதேசத்தில் சக்தி கொடுக்கும் காய்கனிகள், பாலை நிலத்தில் வெப்ப நிலத்தில் சக்தி கொடுப்பவை என அந்தந்த சூழலுக்கு ஏற்ப படைத்திருக்கிறான். தமிழ்நாட்டு பனை கொடுக்கும் பதநீர் அப்படியானது. அது உடலுக்கு குளிர்ச்சி. இங்கு விளையும் அரிசி முதல் பயிர் வரை உடலுக்கு ஏற்றது. அரேபிய பேச்சம்பளம் அந்த சூழலுக்கு ஏற்றது. ஒட்டகங்கள் அங்கு தாக்கு பிடிக்கப்பட்டிருப்பது போல அங்கு வாழும் மனிதருக்கான அந்த கனி. ஆப்பிள் உடலுக்கு சூடு கொடுக்கும் பழம். குளிர் பிரதேசத்தில் அது விளையும். குளிர் பிரதேச மக்களுக்கான பழம் அது. மா, பலா, வாழை என தனக்கு சரியான பழத்தை இப்பூமி விளைவித்தது. இங்கு வெள்ளையன் வரும் வரை எல்லாம் சரியாக இருந்தது. சூடான பூமியில் மேலும் சூடேற்றி உஷ்ண கோளாறை உருவாக்கும் பழமோ உணவோ இங்கு இல்லை. வெள்ளையன் மிளகை தேடித்தான் வந்தான். வந்தவன் மிளகை வாங்கிவிட்டு சத்தற்றதும் நாற்கரம் இல்லாததுமான மிளகாய் வற்றலை விட்டு விட்டு சென்றான். அது தென் அமெரிக்காவில் இருந்து வந்தது. தக்காளியும் உருளைக்கிழங்கும் அப்படி வந்தது. புகையிலையும் அப்படி வந்தது. இங்கு காரத்துக்கு நல்ல மிளகு பயன்படுத்தும் முறையே இருந்தது. உடம்பின் வெற்றிலையோடு மிளகும் பாக்கும் சுண்ணாம்பும் ஏலமும் வைத்தே தாம்பூலம் தயாரிக்கும் பழக்கம் இருந்தது. வெள்ளையன் சமையலுக்கு வற்றலை கொடுத்தான், வெற்றிலைக்கு பாக்கை கொடுத்தான், மிளகை அவன் கொண்டு சென்றான். கருப்பட்டியும் வெல்லமும் இங்கு இனிப்பான பொருளாயிருந்தது. அதில் சீனியை திணித்தான். கருப்பட்டி சந்தை மெல்ல சுருங்கியது. இன்னும் எதெல்லாமோ கொண்டு நிரப்பினான். தேங்காய் இருந்த இடத்தை எதெல்லாமோ பிடித்தது. தேங்காய் கொடுக்கும் ஆரோக்கியம் கொஞ்ச நஞ்சமல்ல. மிளகு, அரிசி, கருப்பட்டி, பயிர் என்றிருந்த தமிழர் உணவில் புகையிலை, சீனி, மிளகாய் என எதெல்லாமோ திணித்தான் வெளிநாட்டுக்காரன். நோய்கள் பெருகின. ஆப்பிள் அப்படி இங்கு பயிரிட்டான். ஆப்பிளை மட்டுமா கொடுத்தான்? கேரட், பீட்ரூட் இன்னும் குளிரில் விளையும் பல பயிர்களை கொடுத்தான். அது அவனுக்கு சரி. ஏற்கனவே உஷ்ணத்தில் வாழும் மக்களுக்கு இவையேன்? அவை கூடுதல் உஷ்ணத்தை ஏற்றுகின்றன. அதோடு விட்டானா? அவன் ஏற்படுத்திய உலகப் போர்கள் அரிசி தட்டுப்பாட்டை உருவாக்கின. விளைவு தமிழருக்கு சப்பாத்தியும் பரோட்டாவும் அறிமுகமாகின. சப்பாத்தியை கொடுத்தானே அன்றி அதை உண்ணும் முறை சொன்னானா? இல்லை. சப்பாத்தி என்பது நெய் சேர்க்காமல் உண்ணக்கூடாத உணவு. ஆம், அதில் உஷ்ணம் அதிகம். அரேபியர்கள் அதை தயிரோடு உண்பர். வட இந்தியர் நெய்யோடு உண்பர். தமிழன் அதை உண்ணத் தெரியாமல் எல்லாவற்றையும் தொட்டு உண்ணான். நோய் பெருகின. அதாவது சூடான பூமியில் சூடு கொடுக்கும் உணவினை உண்டு நம்மை நாமே கெடுத்தோம். வெள்ளையன் குளிர் நாட்டில்
அரிசி கஞ்சியும் பானகங்களும் குடிக்கச் சொல்லுங்கள். அவன் குடிப்பானா? குடித்தால் என்னாகும் என அவனுக்கு தெரியும். அவன் தன் சமூகத்தை காத்து கொண்டிருக்கிறான். உஷ்ணத்தால் ஏற்படும் நோய்க்கு விஞ்ஞானம் காரணம் சொல்லாது. இங்கு உஷ்ணத்தை கட்டுப்படுத்த நல்லெண்ணெய் குளியலும் நெய் இன்னும் பலவும் இருந்தன. எல்லா பழமைத்தனம் என ஒழிக்கப்பட்டது. இன்று நெய் கலப்படம். இப்பொழுதுள்ள தலைமுறை டால்டாவினை நெய் என்றும் கலப்பட நெய்யினை சுத்தமான நெய் எனவும் அறிகின்றன. பரிதாபம். காரணம் அவற்றுக்கு உண்மையான பொருளும் மனமும் எப்படி இருக்கும் என்றே தெரியவில்லை. அவை என்ன செய்யும்? எண்ணெயில் கலப்படம், உணவுப் பொருள்களில் கலப்படம், இவை எல்லாம் இன்று ருசியில்லா உணவல்ல, ஆரோக்கியமில்லா உணவினை கொடுத்துவிட்டன. எதையோ தின்று, எதையோ குடித்து, எதையோ புகைத்து, எதையோ மென்று இல்லா நோய்கள் எல்லாவற்றையும் தனக்குள்ளேயே இழுத்து விட்டான் தமிழன். எதை உண்டாலும் கசப்பாய் முடிக்கப்படுகிறது. உலகளாவிய உணவு முறை இருந்தது. சீனாவில் தே என்னும் கசப்பு பானகத்தை அருந்துவார்கள். ஆப்பிரிக்காவில் அரேபியர்களும் காப்பி இருந்தது. தமிழனுக்கு வேம்பு துவையலும் பாகற்காயும் அன்றாட சமையலில் இருந்தது. பாகம் என்றால் சமையல். அதில் இருக்க வேண்டியவை பாகற்காயானது. புரிகிறதா? இவை முறையாக இருந்தவரை சர்க்கரை நோய் இல்லை. பாலில் காப்பி, டீ, சீனி என வெள்ளையன் ஏற்படுத்திய வியாபார தந்திரம் இன்றும் நம் வாழ்வில் அங்கமாக மாறிவிட்டது. காப்பியும் டீயும் பருகியே தீர வேண்டியவை அல்ல. அவை இன்றினும் வாழ முடியும். அதுபோல பேக்கரிகள் வந்து நிரம்புகின்றன. பரோட்டாவும் பேக்கரியும் இன்னும் பலவும் இங்கு ஏற்ற விஷயமல்ல, விஷம் அவை. இச்சமூகம் எவ்வளவு நல்ல விஷயங்களை நாகரிகம் என இழந்து இன்று சீழ்பிடித்த சமூகமாக மாறிவிட்டது என நினைக்கும் பொழுது தலையே சுற்றுகிறது. ஏகப்பட்ட விஷயங்களை இழுத்துவிட்டோம். ஆனால் அதையெல்லாம் இழந்துவிட்டோம். எதெல்லாமோ இழந்தோம் என்பதை ஆலயங்களிலும் இந்த நாட்டின் பாரம்பரியமான பண்டிகை மற்றும் சடங்குகளில் காணலாம். தெய்வங்களுக்கு பாரம்பரியமாக படைக்கப்படும் பழம், பானம் எல்லாம் உடலுக்கு நல்லவையே. துளசி போல் அருமருந்தில்லை. அங்கு பயன்படுத்தும் எலும்பிச்சை முதல் எள் வரை எல்லாமே நன்மை கொடுப்பவை. தாம்பூல தட்டில் காணப்படும் வெற்றிலை முதல் எல்லாம் ஆரோக்கியமே. தேர்களில் தெய்வங்களுக்கு வீசப்படும் மிளகும் உப்பும் உடலுக்கு எக்காலும் நன்மையே. உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு வேண்டுமென்றால் நம் மரபு வழி உணவினை பாருங்கள். நைவேத்தியம் எனப்படும் உணவு முறையாக தயாரிக்கப்படுமானால் அதை விட ஆரோக்கிய உணவு வேறு இல்லை. சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தேய்த்தால் உஷ்ணம் வராது. அதிகாலை சேவலோடு எழுவதும் அந்தியில் பறவைகள் ஓயும் பொழுது தூக்கத்தை தழுவதும் நோய்க்கு இடம் கொடாது. மலை மேல் ஏறி தெய்வங்களை வணங்குவதும் குளிர் ஆறுகளில் குளிப்பதும் ஆரோக்கியமே. மாதம் 2 முறையாவது இருக்கும் விரதம் உடலுக்கு நல்லது. இன்னும் ஏராளமான விஷயங்கள் உண்டு. இவையெல்லாம் இழந்ததன் விளைவு ஏகப்பட்ட நோய் ஒருபுறம். மிக மிக மோசமான சிக்கலுக்கு செல்கின்றது இச்சமூகம். பழமை நம் முன்னோரின் நலமான பலமான வாழ்வின் ரகசியம் அங்குதான் புதைந்திருக்கிறது. அதை மீட்டெடுப்பவர்களின் நல்வாழ்வு கிட்டும். இரவு போதாத நமக்கு வெள்ளக்கார நிலவான் மீது எதுக்கு இரத்தக்கார படிஞ்ச வாடின் முனைக்கு முத்தக்கார ஒண்ணு வேணாம துணைக்கு உன்னோட காலடி குழம்பாகணும். ஓ மேல விழப்புண் தழும்பாகணும். ஓ கையில் சேரும் வரமாகணும். இல்ல தாய் மண்ணுக்கே நான் உரமாகணும். சொல்லட்டா தப்பாய் கொண்ட சிப்பாய் எல்லாம்
தொடர்ந்து இணைந்திருக்கிறோம் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி. நம்மோடு இணைந்து அடுத்ததாக தவதுர்கா வரதட்சணை கவிதை சொல்றதுக்கு வராங்க. செல்வி என் பெயர், திருமணமாகவில்லை. எல்லோரா ஓவியம் போல் இருந்தாலும் இன்றைக்கு கல்யாணமாகாத கன்னிராசி என் ராசி. செல்வி என பெயரை தேர்ந்தெடுத்து வைத்ததாலோ செல்வியாய் இன்னும் உள்ளேன். சீர்வரிசை கேட்கின்றார். BE படித்தவரும் பெரும்படிப்பு டாக்டர்களும் CA படித்தவரும் சீர்வரிசை கேட்கின்றார். 60,000 அசலாக கொடுத்துதான் ஒரு சீட்டு வாங்கி உயர்வாக மகன் படித்தான். 60,000 அசலாக தந்தாலே திருமணம் நிச்சயம்தான். தேதி வைக்கலாம் என்றார். ஆடு மாடு வாங்குதல் போல் 60,000 படிச்ச மாட்டை பிடித்து வர பணம்தானே கிடைக்கவில்லை. படிப்பதற்காய் பின்னளந்தான். படித்து முடித்த பின்பு பணி தேடி அவன் அலைந்தான். இதற்கெல்லாம் சேர்த்துதானே இணை இன்றி அலைய விட்டார். எதற்கென்றார் கேட்கிறீர்? எல்லாம் சீர்வரிசை. சீர்கெட்ட வரிசைக்கு சீர்வரிசை என்று இங்கு பேர் வைத்து பார்த்த பேதமையை என் சொல்ல. மணப்பெண் தேர்வு செய்ய மக்கள் கேட்பதெல்லாம் குணமான பெண் வேண்டும், குடும்பத்து பெண் வேண்டும், கணவனுக்கு பணிவிடைகள் கச்சிதமாய் செய்ய வேண்டும், மனமாகி வந்த பின்பு மாமியாருக்கு அடங்க வேண்டும் என எல்லாம் கேட்பார்கள். எல்லாம் சரி என்றால் கடைசியில் பணமல்லவார் கேட்கின்றார். பாவிகளே, சரிதானா? நகை வேண்டும், அத்தோடு 4 பேர் மெச்சுகிற வகை வகையாய் சீர் வேண்டும், வைரத்தோடு வேண்டும், தொகை வேண்டும், வெள்ளியிலே தோளா குறையாத எடையினிலே பாத்திரங்கள் எடுப்பாக தர வேண்டும். அத்தனைக்கும் லிஸ்டிட்டு அழகாக கேட்கின்ற பெண்ணை பெற்றதனால் பெற்றோர்கள் இன்றைக்கு வெண்ணெய் பிடித்தாலும் எண்ணெயை தான் வாங்குகிறார். பூ வாங்கும் போது கூட பூ பார்ப்போம், மனம் பார்ப்போம், பூ கட்டும் நார் பார்ப்போம். பூவை பார்க்கும் போது சீர் என்னும் நார் பார்த்தே சில பேர்கள் அலைகின்றார். நெற்றியிலே சிறுவயதில் நேர்வகீடு 1 கோடு, பற்றுவதற்கு கொம்பின்றி பாவை நான் ஜன்னல் வழி. நெற்றியிலே கம்பி ஒட்ட நிதம் பார்த்த காரணத்தால் நேர்வகீடு இன்றைக்கு நெற்றியெல்லாம் விழுகிறது. பசு வாங்க வந்தவர்கள் பல் பார்ப்பார், சுழி பார்ப்பார், பயன் தருமா என பார்ப்பார், பால் தருமா என கேட்பார். பாவை என பார்க்க படையெடுத்து வந்தவர்கள் பாவையின் தந்தையின் பையையே பார்க்கின்றார். என் தந்தை பேச்சாளர். பொன் கேட்டு பொருள் கேட்டு பூவை மணக்காமல் பெண் தந்தால் மட்டும் பிரியமுடன் மணப்பிறார். எவருண்டு என்றவுடன் 20 பேர் எழுந்து நின்றார். அன்போடு என் தந்தை அதை பார்த்து பூரித்து என்னை உடன் அழைத்து எவர் வேண்டும் என கேட்டார். சுயமர மேடை என தோன்றிய இடத்தினிலே கயவர்கள் அனைவருமே கல்யாணமானவர்கள். இறுதியிலே ஓரிடத்தில் என்னை பெண் பார்த்து உறுதி செய்தார்கள். ஒரு நாள் மனம் முடித்தார். கடன் வாங்கி கல்யாண செலவுகளை கச்சிதமாய் செய்வதற்கு எல்லா நகைகளையும் என் தந்தை அடகு வைத்தார். மாப்பிளை பந்தி மன வீட்டில் நடக்கிறது. மூப்போடு தாடி முகம் தளர்ந்து ஒருவர் இடுப்பு துண்டோடு இருந்து உணவு உண்கிறார். மனம் மிக கோபமுற்ற மாப்பிள்ளை வீட்டாரோ தின கூலிக்காரனை ஏன் தின்பதற்கு எமைக்கிணையாய் அனுமதிக்கீர் என கேட்டு ஆத்திரம் கொள்கையிலே எச்சி கையோடு எழுந்து வந்த அவரோ நான் பிச்சைக்காரன் இல்லை, பெண்ணுக்கு தகப்பன் என்றார். வரதட்சணை கொண்டு வந்தால் வா என்பார், இரு என்பார், வாயார உபசரிப்பார், தலைவாரி பூ முடிப்பார், சீர் கொஞ்சம் குறைந்தாலே சீ என்பார், போ என்பார், செல்லா காசென்பர். தெரித்தோடும் வார்த்தைகளால் அப்படியே தமிழில் அர்ச்சனைகள் செய்திடுவார். திட்டுக்களை கேட்டே தினம் நொந்து போன நான் கட்டாய ஓய்வுக்காய் காலனுக்கு தூதுவிட்டேன். பாட்டொன்று பாட்டென்று பெண் பார்க்க வந்தவர்கள் கேட்டவுடன் நானோ கீர்த்தனைகள் பாடி நின்றேன். அன்றைக்கு தெரியாது அதன் பின்னால் என் பாட்டு நின்றுவிடும். பதிலாக நித்தம் மாமியாரின் சீர் கேட்டு வசைப்பாட்டு, சில நேரம் உதைப்பாட்டு வரும் என்று நான் படித்த வாய்ப்பாட்டில் தெரியாது. என்னை இட்டு கூந்தல் பின்னி எழில் மலரை தினம் சூடி கணவனுடன் தினம் வாழ கனவுகளை கண்ட நான் வரதட்சணை என்கிற வாழ்க்கை பிரச்சனையில் மண்ணெண்ணை தன்னை ஊற்றி மரணத்தை தேடுகின்றேன். புதுசா இளசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி, வரியா புலியா தனியா திரிவோம் ஊரே யாருன்னு கேட்டா, ஏய் உன் பேர மைக்கு செட்டு போட்டு உரிமை காட்டு 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 என்ன பாரு.
பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில எதிர்கால வாழ்க்கை பற்றி சி ஓவியா மற்றும் நா தர்சனி விடியலை நோக்கி என்ற தலைப்பில் கதையும் காட்சியுமாக நாடகம் அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு காட்சியாக கேட்கலாம். அன்றும் கதிரவன் களைத்து போய் உறங்கியது. இயற்கையும் இறக்கைகளை மூடிக்கொண்டு இருளின் முகத்தோடு அளித்தது பரிசாக இரவாக இப்புவனத்துக்கு. அன்றும் இரவு டைம் டேபிளை போட்டுவிட்டு நேரத்தை கணக்கிட்டு சரி பார்த்து கொண்டிருந்தான் ஒருவன். டே சிவா, சாப்பிட வரியா இல்லையா என்ற அழைப்பு காதில் விழ எழுந்து சாப்பிடச் சென்றான் மெதுவாக சாப்பாட்டு அறையில். என்னடா நேத்து என்னாச்சு, எப்போதும் போலதானே என்ற அம்மாவின் சொல்லின் முடிவில் நிமிராமல் சாப்பிட்டு கொண்டிருந்தவனின் செயலில் வேகம் குறைந்தது. சாம்பார் சாப்பாடு நல்லா இருந்தாலும் மீன்முள் குத்தின மாதிரி துயரங்களும் அவமானங்களும் தொண்டையை சிக்கின. எல்லாரிடமும் உள்ள நோய் மாதிரி சாப்பாட்டை பாதிலேயே முடித்து எழுந்து உறங்கச் சென்றான். டே, என்ன பண்ற, இவ்வளவு நேரம் லைட் எரியுது, வேகமா அமர்த்திட்டு படுத்து தூங்குறியா இல்லையா என்ற அம்மாவின் அதட்டலுக்கு பதிலேறும் கூற முடியாமல் உறக்கம் வரவில்லை என்றாலும் உறங்கச் சென்றான். மனிதன் சோம்பேறி ஆகலாம், ஆனால் இயற்கை மறக்குமா தனது வேலையை? பொழுது புலர்ந்தது. காலையில் தம்பியும் தங்கையும் அவசரமாக பள்ளிக்கு கிளம்பினர். அம்மாவின் கோபத்தை சம்பாதித்து கொண்டு சிவாவும் கிளம்பினான். பேண்ட், ஷர்ட், டை, கையில் ஃபைல். வேலைக்கு அல்ல, வேலையை தேடி. வீட்டு வாசலில் எது வீட்டு மாமாவின் வாழ்த்துக்கள் வார்த்தையில் அல்ல, 4 விரல்களின் மடிப்பிலான சைகையில். நேர்காணலில் குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் என்ற ஒரே வார்த்தையில் 3 அதிகாரிகளையும் பார்த்து தலையசைத்து விட்டான் கதைநாயகன். குட் மார்னிங், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். அண்ட் வாட் இஸ் யுவர் நேம்? அண்ட் வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? என்ற பல கேள்வி கணைகளை தொடுத்தார். கருப்பு கலர் கோட் போட்ட பெண் அதிகாரி சிவாவின் முன்னிலையில் சரசரவென பதில் அன்புகளை வீசினான். சிவா நுனினாவின் மொழியில் இறுதியில் கிடைத்த லக்கின் வெற்றி. பெஸ்ட் ஆஃப் லக் யுவர் நெக்ஸ்ட் டைம். வீட்டுக்கு வந்தான் சிவா. வேலை பார்த்து கலைந்தவன் போல தனது அறையில் ஓய்வெடுத்தான். உடல் அலுப்பில் இல்லை, மனக்குழப்பத்தில். குழப்பத்தின் இறுதியில் தடைப்பட்டது அவனது கல்வி நிலை. ஆம், சிவா இளங்கலை முதுகலை பட்டம் பெற்றுள்ளான். கனி பொறியியல் குறைவான மதிப்பெண்களுடன் பள்ளி கல்வியையும் கல்லூரி கல்வியையும் கலகலப்பான சூழல்களோடு தான் கொண்டாடினான். கவனமில்லாமல் இவை அனைத்தையும் ஆழமாக சிந்தித்து இறுதியில் உறங்கியும் விட்டான். காலை கதிரவன் கதிர்களை வீச தொடங்கிய நேரம் ஒரு புது மனித உத்வேகத்துடன் எழுந்தான். சிவா தனது அறிவை விரிவுபடுத்தி அதனை பலப்படுத்தி சுய தொழில் தொடங்கும் எண்ணத்தில் தன்னை உறுதிப்படுத்தி கொண்டு நகரத் தொடங்கினான் விடியலை நோக்கி. பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் இனிமைக்கு இனிமை சேர்க்கும் விதமாய் குழந்தை பாடலை பாட வராங்க சாநந்தனா. தலைப்பு 1. கொக்கு. கொக்கு பாரு வயலிலே மனதை கொள்ளை கொள்ளும் பால் வண்ண கலரிலே கூட்டமாய் பறக்கையில் மேக கூட்டம் போல தெரியுது. குளக்கரையில் நிற்கையில் வெள்ளை தாமரை போல தோணுது. நீண்ட பெரிய கழுத்தாலே தலையை முன்னே நீட்டி பறக்குது. குச்சி போன்ற காலாலே முள்ளு மரத்தின் மீது அமருது. தவம் இருக்கும் முனிவர் போல ஒற்றை காலில் நிற்குது. தக்க சமயம் பார்த்து அதுதானே கொற்று மீனை பிடிக்குது. பொறுமையை கற்கணும் மதண்டம், பூமியே வசப்படும் முன்னிடம். தலைப்பு 2. மயிலக்கா. மயிலே மயிலே மயிலக்கா, மழை வருமா சொல்லக்கா, மேகம் கருக்குது பாரக்கா, மின்னல் அடிக்குது ஏனக்கா, வான் மேகத்தை பார்த்துக்கா, நீண்ட தோகை விருத்துக்கா, குழந்தை போல ஆடக்கா, குளிரும் எங்க மனசக்கா, அழகிய பறவை நீயக்கா, ஆட்டத்தில் மயங்குகிறோம் நாங்கக்கா, தேசிய பறவை நீயக்கா, தினமும் வந்து ஆடக்கா, வண்ண கலரில் தானக்கா, வசியம் பன்றிய ஏனக்கா, வான் கோழி உன்னை பார்த்து வயிற்றெரிச்சல் படுதக்கா, சோர்ந்து கிடக்கோ நாங்கக்கா, நீயும் சேர்ந்து ஆடக்கா, மழையும் வரும் பாரக்கா, மகிழ்ச்சியில் நினைவோம் நாங்கக்கா. தலைப்பு 3. நாய்க்குட்டி. தோ நாய்க்குட்டி, துள்ளிவா நாய்க்குட்டி, மெத்தையிலே வந்துந்தா மெதுவா நீயும் படுத்துக்கோ, பிஸ்கட் வேணும் உனக்குன்னு அப்பா கிட்ட சொல்லுறேன், பால் வேணும் உனக்குன்னு அம்மா கிட்ட சொல்லுறேன், புதுசா யாரும் வந்தாலே முறைச்சு பாக்குற, தெரிஞ்சவங்க வந்தாலே வாழையாட்டி நிற்கிற, சொன்ன சொல்ல கேட்கிற, சுறுசுறுப்பா ஓடுற, தொலைந்து போன பந்தை தான் தேடி பிடித்து தருகிற, உன் கூட விளையாட ஒரு நாளும் போதாதே நன்றி உள்ள நாய்க்குட்டி, எங்க விட்டு செல்லக்குட்டி. தலைப்பு 4.
அணில் அணிலே அணிலே ஓடிவா, அழகு அணிலே ஓடிவா, பசியால் இருக்கேன் நானும் தான், பழத்தை கொய்து கொண்டு வா, தேசிய கொடியைப் போலத்தான் முதுகில் 3 கோடுதான், போட்டு விட்டது யாருன்னு சொல்லு வீயா நீயும் தான், பச்சரிசி பல்லாலே பழத்தை கொறித்து திங்குற, பாதி தின்னா பின்னாடி வீணா தூக்கி போடுற, அணில் கடிச்சா பழமுன்னா அம்புடு சுவையா இருக்குமாம், அம்மா சொல்லி இருக்காங்க எனக்கும் ஒன்னும் தந்துவிடு. தலைப்பு 5. உள்ளங்கையில் பிடித்திட வாமலையே, வாமலையே வா வான்மலையே வா, துளி துளியாய் உன்னையும் உள்ளங்கையில் பிடிக்கணும், வாமலையே வா வான்மலையே வா, கப்பல் செய்து நாங்களும் ஏறியதில் போகணும், வாமலையே வா வான்மலையே வா, மண்மணக்கச் செய்துதான் எங்கள் மனம் குளிர வைக்கணும், வாமலையே வா வான்மலையே வா, பயிர்கள் தழைத்து வளரணும், உழவர் வாழ்வு செழிக்கணும், வாமலையே வா வான்மலையே வா, துள்ளி விளையாடணும், தூரல் மலையில் நனையும். இதை எழுதியவங்க மூகா இப்ராஹிம். காலை எழுந்தால் பாடல் பதிவு, மாலை முழுதும் மேடை நிகழ்வு, என்னுடைய பாடல் கேளாமல் ஒரு உயிரும் தூங்கப் போகாது, என்னுடைய பேரை சொல்லாமல் வானொலியும் பாடல் போடாது, என் இசை கேட்டு பழகாமல் விருதே கிடையாது, என் குரல் கேட்க மறந்தாலே உலகே விடியாது. ஊரெல்லாம் கேட்குதே என் பாட்டுதான், கோயிலெல்லாம் போகுதே தலையாட்டித்தான். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் நிறைவாக நம்மை சிந்திக்க வைத்து விடுகதையை வினாவும் விடையுமாக சொல்ல வராங்க எஸ் சாதனாஸ்ரீ, எஸ் அபர்ணா. எவர் கையிலும் சிக்காத கல், எங்கும் விற்காத கல், அது என்ன? விக்கல். நடந்தவன் நின்றான், கத்தியை எடுத்து தலையை சீவினான், மறுபடியும் நடந்தான், அவன் யார்? பென்சில். ஊரெல்லாம் ஒரே விளக்கு, அதற்கு ஒரு நாள் ஓய்வு, அது என்ன? சந்திரன். பூ கொட்ட கொட்ட ஒன்றையும் தனியே பொறுக்க முடியவில்லை, அது என்ன? மழை. மீன் பிடிக்க தெரியாதாம், ஆனால் வலை மட்டும் பின்னுவானாம், அவன் யார்? சிலந்தி. எனக்கு ஒற்றை கண் உள்ளது, என்னால் பார்க்க முடியாது, நான் யார்? ஊசி. அவரோ பெரியவர், அவர் இளையோ சிறிது, அவர் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் கோணல், அது என்ன? புளிய மரம். நிலைத்திலே முளைக்காத புல், அது நிமிர்ந்து நிற்காத புல், அது என்ன? தலைமுடி. குளித்தால் கருப்பு, குளிக்காவிட்டால் சிவப்பு, நான் யார்? நெருப்பு. கழுத்தை வெட்டினால் கண் தெரியும், அவன் யார்? நொங்கு. பார்க்கத்தான் கருப்பு, ஆனால் உள்ளமெல்லாம் சிவப்பு, நமக்கு தருவதே சுறுசுறுப்பு, அது என்ன? தேயிலை தூள். கையை வெட்டுவார், கழுத்தை வெட்டுவார், ஆனால் நல்லவர், அது என்ன? தையல்காரர். பகலிலே வெறுங்காடு, இரவெல்லாம் பூங்காடு, அது என்ன? வானம். தூங்கு மூஞ்சி லேசி கோஸ் லாஸ்ட் பெஞ்ச் மறவாண்ட. டிஃபன் பாக்ஸ் சமைய கட்ட அயன் பண்ணு, யூனிஃபார்ம். மேத்ஸ் கிளாஸ் நீல் டவுன் பெஞ்ச் மேல ஏறி நில்லு. லேட் நைட் பாலிஷ் போட்டு அழுக்கு சாக்ஸ வாஷ் பண்ணு. டெய்லி லேட் கெட் அவுட். தூக்கம் போச்சு, டயர்ட் ஆச்சு. ஹோம் வொர்க் எஸ்கேப். டெய்லி இதே வேலையா போச்சு. சிச்சிலிக்கி பிச்சிலிக்கி. பிம்பிலிக்கி பிலாபி. குட்டி போனி டெய்லு கியூட்டா, கையில் மாட்டுக்கிட்டா, நிலவோடு மார்னிங் வாக்கா, ஈயா முய்யா டாக்கா, சும்மா இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஓடி போட்டா, பேபி மம்மி நான் தானே, பேபி டாடி நான் தானே, எந்த உலகம் நீதானே, எந்த இதயம் நீதானே. ஏ ஹே 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 ஹே, ஏ ஹே ஹே ஹே, ஏ ஹே ஹே ஹே,
மை டியர் சீமை சேஞ்சுடா மாறிவிட நம்ம ரேஞ்சுடா ஓகேலா லவ் யூலா குட்டி குட்டி தப்பு பண்ணி கத்துக்கலாம் யாரு நீ ஜாலிக்கட்ட ஜாங்கிரி நீ இதுவரை இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் தேவக்கோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இத்துடன் இனிதே நிறைவு பெறுகிறது இன்றைய பட்டாம்பூச்சிகள்.